ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருத ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம பங்குனி மாத பலன்கள் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இது என்னைக்கு வருது அப்படின்னா 15/3/2026 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1 மணி 1 நிமிஷத்துக்கு திருவோண நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரே லைன்ல சொல்லணும் அப்படின்னா, அலட்சியத்தை தவிர்த்தால் அனுகூலம் உறுதியாக இருக்கு. அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு கட்டாயம் பண்ணுங்க. உங்களுக்கு சூரியன் பாத்தீங்கன்னா சனியோட சேர்ந்திருக்காரு. அப்போ சூரியன் சனி கூட சுக்கிரன், அப்போ காசு பணம் வரணும், தொழில வெற்றி கிடைக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், இது எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா சூரியன் சனி கிரகமே குலதெய்வ வழிபாடு, முன்னோர்கள் பித்திருக்களுடைய ஆசீர்வாதம், முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த மாசம் கட்டாயம் உங்களுக்கு என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு கட்டாயம் பண்ணுங்க. குலதெய்வம் கோயிலுக்கு சென்று உங்களால என்ன முடியுமோ, கையெடுத்து கும்பிட்டாலே குலதெய்வம் காமிக்கும். அம்மா அப்பா அப்படின்னாலே குலதெய்வம் அப்படிங்கிறது குடும்பத்தை வம்சாவளியை விருத்தி பண்றது. நம்மளுடைய வம்சாவளியில வந்த தெய்வங்கள் தான் அவங்க. அதனால அவங்கள வழிபாடு பண்ணுங்க. முன்னோர்களுடைய வழிபாடு பண்ணுங்க, பித்திருக்கள் வழிபாடு பண்ணுங்க. இதெல்லாம் எந்தவித ஆபத்துமே இல்லாம உங்களை காப்பாத்தி கொடுக்கும். அஷ்டமத்து சனி வந்துருச்சு, எதனாலும் கஷ்டம், ராகு கேது இருக்கு அதுலயும் கஷ்டம் அப்படின்னு புலம்பாதீங்க. உங்களுக்கு நல்ல டைம் இருக்கு. ஆனா நம்ம போகக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம போய் தான் ஆகணும்னா அந்த இடத்துக்கு நம்ம ரீச் பண்றதுக்கு கடுமையான முள்ளா இருந்தாலும் சரி, கல்லா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் மீச்சிட்டு தான் நம்ம போய் ஆகணும். அப்போ நமக்கு குலதெய்வ வழிபாடு இருந்துச்சு அப்படின்னா, இந்த பாதை வேண்டாம், நல்ல பாதையில முள்ளும் கல்லும் இருக்கு, இந்த பாதையில போங்க, நல்ல பாதையா இருக்கு அப்படின்னு காட்டி கொடுக்கும் உங்களுக்கு. அதனால குலதெய்வம் கஷ்ட காலங்கள்ல நம்ம கூட இருந்து வழித்துணையா வரும். அதனால வழிபாடு பண்ணுங்க நான் சொல்றேன். சரிங்களா? அதே மாதிரி நல்ல அமைப்புகளும் இருக்கு. உங்களுக்கு குரு 11ல இருந்து எப்பவுமே உங்களை காப்பாத்திட்டு இருக்காரு. சிம்ம ராசிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா குரு ஓடி காப்பாத்துவாரு. அதே மாதிரி செவ்வாயும் ஓடி காப்பாத்துவாரு. இந்த மாதம் என்னன்னா உங்களுக்கு சனி, அஷ்டமத்து சனி வேலை செய்யாது. ஏன்னு கேளுங்க. உங்களுக்கு சனி என்னன்னா அஸ்தங்கமாக போறாரு. சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கம். சூரியன் நெருப்புங்க. அதனால எந்த கிரகம் போனாலும் அதோடைய பவரை இழந்துரும். சோ அஷ்டமத்து சனி இந்த 1 மாசம் உங்களுக்கு லீவ்ல போறாரு. அதனால கவலைப்படாதீங்க. இந்த 1 மாதம் மட்டும்தான். சோ இந்த 1 மாதத்துக்கு லீவ்ல போறான்னு நினைச்சிட்டு நீங்க எத்தனை முயற்சி எடுக்கணுமோ அத்தனை முயற்சி சக்சஸ கொடுக்கும். திடீர்னு ஒரு ராஜயோகம் உண்டு. விபரீத ராஜயோகம் உறுதியாக உங்களுக்கு உண்டுங்க. நீங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க. எல்லா விஷயத்தையுமே செய்யுங்க. இந்த அஷ்டமத்து காலகட்டங்கள்ல நம்ம நினைச்ச விஷயங்கள் சாதிக்க முடியுமா? நம்ம போய் ஒருத்தவங்கிட்ட கேட்டு இல்லைன்னு சொல்லிட்டா என்ன பண்றது? இந்த சிம்மராசிக்காரங்களுக்கே ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம கேட்டு அவங்க செய்யலைன்னா என்ன பண்றது? செய்யலைன்னா என்ன பண்றது? விட்டுருங்க, அவ்வளவுதான். கேட்கறத இதாதுங்க, கூச்சப்படாதீங்க, குளம் விருத்தியாகாதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரிதான். எந்த ஒரு வாய்ப்புமே நீங்க போய் கேட்டீங்கன்னா கிடைக்கலன்னா விட்டுருங்க, அடுத்தது நெக்ஸ்ட்ன்னு போயிருங்க. ஆனா கேட்காம நீங்க அவங்க செய்யற மூணுல இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு லாஸ் தானே. அதனால எல்லா விஷயமுமே நீங்க கேளுங்க. அதனால அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, அவமானங்கள் தான் உங்களைய உயர்த்தி கொண்டு போகும். அதனால நீங்க அதுக்கெல்லாம் அஞ்சாதீங்க. விநாயகர் வழிபாடு பண்ணிக்கங்க, ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கங்க. தெய்வ வழிபாடு பண்ணுனீங்க அப்படின்னா அடுத்தடுத்து செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சக்சஸா முடியும். ஆனா ஒருபோதும் எனக்கு இந்த அஷ்டமத்து சனி இருக்கு அதனால சக்சஸே ஆகாதுங்கிற மனநிலைக்கு வராதிங்க. சிம்மராசிக்காரங்க அப்படிதான் நிறைய பேர் இருக்காங்க. அதனால அந்த மனநிலையை தவிர்த்துருங்க. தொழில் மூலியமா நல்ல லாபம் வரும். தொழில அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கடன் ரீதியா கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி நிறைய மெடிடேஷன் பண்ணுங்க. எந்த முடிவு எடுக்கிறதுன்னு யோசிக்க முடியல அப்படின்னா ஒரே ஒரு விஷயம், நீங்க யோசிக்க முடியல அப்படின்னா தியானம் பண்ணுங்க. உங்களுக்குன்னு ஒரு நல்ல வழிகாட்டி இருப்பாங்க, அவங்க கிட்ட கேட்டு முடிவெடுங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு பொதுவாவே இந்த முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த பூரம் மக நட்சத்திரக்காரங்கெல்லாம் நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸே வேண்டாம். உங்களுக்குன்னு ஒரு வழிகாட்டி இருக்காங்கன்னா அவங்க கிட்ட கேளுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுங்க. இல்ல உங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. எந்த ஒரு விஷயம் செஞ்சா நமக்கு பெனிஃபிட்டோ அதை நீங்க செய்யுங்க. எதுல ஃபியூச்சர் இருக்கோ அதை செய்யுங்க. இன்னைக்கு அது ஃபெயிலியர் ஆனாலும் நாளைக்கு பெரிய லெவல்ல சக்சஸ்னா நல்ல பெரிய லெவல்ல சக்சஸ கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கை
மாற்றத்தை நிறைய கொடுக்க போகுது. இந்த அஷ்டம சனிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்ல. இன்னைக்கு வந்து அது சோதனையா இருக்கலாம், நாளைக்கு கட்டாயம் அது ஒரு பெரிய சாதனை தான். பொதுவாவே சனியை நினைச்சு எல்லாருமே பயப்படுறாங்க. அவர் ஒரு கடினமான குரு அப்படி நீங்க நினைச்சுக்கோங்க. ஓகேங்களா? சனி பகவான் வந்து நீங்க பொதுவாவே வந்து யார் சொல்ற விஷயங்களையும் கேட்கலைனாலும் அவரு உங்களுக்கு நிறைய விஷயத்த கத்துக் கொடுக்கக்கூடிய குருவாத்தான் இருக்காரு. அதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுவாவே இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்க உணர்ந்து செயல்பட்டுருவீங்க. இந்த 2.5 வருஷத்துல நிறைய அதாவது பெரிய லெவல்ல நீங்க உங்களை வந்து ஒரு புத்தரா ஆக்குறதுக்கு உண்டான ட்ரைனிங் தான் இது. ஆனா நீங்க கவலையப்படாதீங்க. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு கட்டாயம் வேலை மாற்றம், இடமாற்றம் உறுதியாக உண்டு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது, ஒரு ஜாப்ல இருந்து இன்னொரு ஜாப்க்கு போறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உறுதியாக இருக்கு. திடீர்னு ஒரு ராஜ யோகமும் உறுதியாக இருக்கு. அதே மாதிரி படிக்கக்கூடியவங்களுக்கு மைண்ட ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. படிப்புல கவனம் செலுத்துங்க. அஷ்டமத்துல உங்க ராசியாதிபதி போறனால டைவர்ட் ஆவீங்க. எக்ஸாமுக்கு படிக்கிறதுல டைவர்ட் ஆகாதீங்க. ஹயக்ரீவர் வழிபாடு, சரஸ்வதி வழிபாடு எல்லாம் பண்ணிக்கங்க. நீங்க படிச்ச கொஸ்டின்ஸா வரும். சிம்ம ராசிக்காரங்களே நல்லா படிப்பீங்க. திறமையானவர்கள். உங்களைய நீங்களே வந்து சந்தேகப்படக்கூடாது. பொதுவாவே நீங்க நல்ல டேலண்டான பர்சன்ஸ். ஸோ அதனால நீங்க நல்லா படிக்காத கொஸ்டின் வந்தா கூட ஏதாவது யோசிச்சு எழுதக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இருக்கனால நீங்க நல்ல மார்க் தான் எடுப்பீங்க. நீங்க நல்ல மார்க் எடுப்பீங்க. அதே மாதிரி நீங்க படிச்ச கொஸ்டினே வரும். முக்கியமா மறக்காம இருக்கிறதுக்கு தான் வழிபாடுகள்லாம். நீங்க படிச்ச விஷயங்கள் அங்க வந்துரும். ஆனா அந்த மறக்காம அந்த ஆன்சர்ஸை எழுதணும்ல, அதுக்கு தான் வழிபாடு பண்ணுங்க. கட்டாயம் நல்ல மார்க் எடுப்பீங்க. அதாவது ஸ்கூல்ல நல்ல உங்களுக்கு ரெகக்னைஸ் பிரைஸ் எல்லாம் கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரேங்க் ஹோல்டரா கட்டாயம் நீங்க வந்துருவீங்க. அதே மாதிரி பெண்களுக்குங்க, சிம்மராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தேக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும். பொதுவா ஒரு விஷயத்த வந்து நீங்க ரொம்ப படபடன்னு பேசாதீங்க. எல்லா விஷயங்கள்லயுமே நிறுத்தி நிதானம்ங்கிறது தேவை. அதாவது இந்த ஒரு மாத காலகட்டம் மட்டும் கிடையாது, கொஞ்ச நாட்களுக்கு உங்களுக்கு நிதானம் அப்படிங்கிறது தேவை. இந்த அஷ்டமத்து சனி என்னன்னா கோவத்தை கொடுத்துரும், நிறைய ஆங்ஸைட்டிஸை கொடுத்துரும். அதெல்லாமே வந்து வெளிப்படுத்த முடியலன்னா அது உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூவா மாறலாம், அல்லது ரிலேஷன்ஷிப் பிரேக்க கொடுக்கலாம். அதனால ரொம்ப கவனமா செயல்படுங்க, நிதானமா செயல்படுங்க. கோவத்தை காமிக்காதீங்க. உங்க குடும்பத்துக்காக தான் நீங்க வாழ்றீங்க. அந்த டெடிகேஷன் இருக்கும்போது அதை நீங்க வார்த்தைகளால கொட்டும் போது ஆப்போசிட்ல இருக்கிறவங்க, உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னா ஆப்போசிட்ல இருக்கவங்க அமைதியா இருக்க மாட்டாங்க. அப்புறம் சண்டை சச்சரவுகள் விவாதங்கள்லாம் வந்துடும். அதனால பெண்களே அமைதியா போகணும் இந்த காலகட்டம். எல்லா விஷயங்களும் கவனமாக செயல்படுங்க. சூரியன், சனி, சுக்கிரன் எல்லாம் சேர்ந்திருக்கு. அதாவது கை கால் வலி, மூட்டு வலி நிறைய பேருக்கு வரும் இந்த காலகட்டத்துல. அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பார்த்துக்குங்க. ஹெல்த் ரீதியா பிரச்சனைகள் இருக்கு, மருத்துவ செலவு இந்த மாசம் இருக்கு. இருந்தாலும் சமாளிக்க முடியும். அதனால கவலைப்படாதீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. திடீர்னு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். பேர் புகழ் எல்லாம் உயர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமத்துல சுக்கிரன் உச்சம் பெறனால ஒரு ஆபரணம் வாங்குறது, ஒரு வீடு வாங்குறது, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே சிம்ம ராசிக்கு 4 கூடிய செவ்வாய் 7ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை பாக்குறதுனால வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு மேல வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா போங்க. இல்ல அப்படின்னா கடுமையான காலகட்டங்கள்ல மன உளைச்சலா இருக்கும்போது வண்டி ஓட்டிட்டு போனீங்கன்னா கீழே விழுகிறது, அல்லது சமைக்கிறதுல வந்து தீக்காய ஆகிறது, இந்த மாதிரி சிறு சிறு ரத்த காயமோ தீக்காயமோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கவனமாக செயல்படுங்க. எல்லா விஷயங்களையும் நிதானத்தை ஃபாலோ பண்ணுங்க. முக்கியமா சிம்மராசிக்கு கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, ஒருவரை ஒருவர் புரிந்து நடந்துக்கல அப்படின்னா கண்டிப்பா சண்டை சச்சரவுகள் வரும். அதனால கணவனாக இருந்தால் மனைவி கிட்ட அமைதியாகவும், மனைவியாக இருந்தால் கணவன் கிட்ட அமைதியாகவும் அனுசரணையாகவும் போகக்கூடிய காலகட்டம். பெண்களாக இருந்தால் கூடுதலா மாங்கல்ய ஸ்தானத்துலதான் சனி இருக்காரு. கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும். கணவருக்கு மருத்துவ செலவுகள் இருக்கு. பொதுவாவே ரொம்ப அனுசரணையா போயிட்டீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகாது. உங்களுக்கு 5 கூடிய குரு வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்தை பாக்குறாரு. அதே மாதிரி அஷ்டம அதிபதி யாரு அப்படின்னா உங்களுக்கு குரு தான். சோ அவரே அஷ்டமாதிபதியாகி 5ஆம் இடத்தை பாக்குறாரு. அது போக அஷ்டமத்து சனி இருக்காருல்ல, சனி வந்து 5ஆம் இடத்தை பாக்குறாரு. காதல் ரீதியா நிறைய பிரச்சனைகள் வரும். நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன் தான், காதல் மட்டும்தான் வாழ்க்கை கிடையாது.
காதலர்களிடையே சண்டை சச்சரவுகள் ஒருவர் புரிந்து கொள்ளாம சண்டை சச்சரவுகள் அதிகமாக வரும். ஆனா அது வந்து போய் பிரேக்கப்ல முடியிற அளவுக்கு வந்து கொண்டு போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சமாளிங்க. இல்ல அப்படின்னா உங்களுடைய கெரியர்ல ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது மேரேஜுக்கு அப்புறம் தான் அத வந்து நம்ம ரொம்ப பக்குவமா கொண்டு போணும். அதுக்கு முன்னாடியே உங்களை டார்ச்சர் பண்ணி உங்களைய வந்து டவுன் பண்றது, உங்களை கண்ட்ரோல் பண்றதுங்கிறதெல்லாம் எந்த அளவுக்கு ஒர்த்துன்னு எனக்கு தெரியல. ஒர்த் இல்லாத ஒரு விஷயத்துக்கு உயிர குடுக்கணும்னு அவசியமும் கிடையாது. ஸோ அதனால உங்களுக்கு வந்து அதாவது ஒரு லிமிட் இருக்கும். அந்த லிமிட்டுக்கு மேல போகும்போது அத கழட்டி விட்டுட்டு நீங்க உங்களுடைய கெரியர்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுடைய பேரண்ட்ஸ் மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. 2 பேத்துக்கும் இது காமன். மேரேஜ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய் இருக்காரு. காரக கிரகம் இருக்கு. சுக்கிரன் அஷ்டமத்துல உச்சமா இருக்கு. திடீர்னு மேரேஜ் பிராப்தங்கள்லாம் திருமண பிராப்தங்கள்லாம் கைகூடி வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதே மாதிரி குலதெய்வ ஆசிகளை வாங்கிக்கோங்க. 5ஆம் இடத்தை குரு பாக்குது. குலதெய்வம் அதிர்ஷ்டம் இதெல்லாமே தேடி வரும். முக்கியமா அரசாங்க அதிகாரிகள், அஷ்டமத்து சனி, நான் காமனா சொல்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நிதானமா செயல்படுங்க. உங்களுடைய இடத்த தட்டி பறிக்கிறது, உங்களை வந்து ஏதாவது ஒரு அலிகேஷன்ல மாட்டி விடுறதுக்குன்னு ஆட்கள் கூடவே இருந்துட்டு இருப்பாங்க. அதுல இருந்தெல்லாம் தப்பிக்கிறதுக்கு வழியை பாருங்க. யாரோ செய்த தவறுகள் உங்களுடைய மேற்பார்வையிலையோ அல்லது உங்களோட கையெழுத்துனால நடந்தனால உங்க மேல கேஸ் போட்டு உங்களை ஜெயில் தண்டனை அனுபவிக்கிறதுக்கு நிறைய நடக்கும். அதனால கவனமாக இருந்து செயல்படுங்க. 12 குடையவன் தசாபுத்தி நடந்துச்சுன்னா இன்னும் பரிகாரங்கள் பண்ணினா மட்டும்தான் அதுல இருந்து வர முடியும். ஏன்னா கேது உங்க ராசியில இருக்கு, சனி அஷ்டமத்துல இருக்கு. 12 குடையவருடைய தசாபுத்தி மட்டும் நடந்துச்சு அப்படின்னா கட்டாயம் ஒரு ஜோதிடர்கிட்ட போய் ஆலோசனை பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா தண்டனையோ அல்லது வந்து ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட்டோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல கவனம் செலுத்துங்க. ஒர்க் ப்ரெஷர் இந்த மாதம் வந்து பணிச்சுமைங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்கும். ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் இருக்கிறதுனால இந்த மாதம் வந்து கொஞ்சம் பொறுமையா நிதானத்தையும் கையாண்டீங்க அப்படின்னா அதுல இருந்து தப்பிச்சிட முடியும். அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அஷ்டமத்து சனி அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. அஷ்டமத்து சனியில பரிகாரம் பண்ணா திடீர் விபரீத ராஜயோகம் உண்டு. அதுக்கு யாகங்கள், பூஜைகள், வேள்விகள்லாம் நடக்கணும். முக்கியமா பூர நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப டைம் சரியில்லை. அரசியல்வாதிகளா யார் இருக்கீங்களோ கவனிச்சுக்கோங்க. பூர நட்சத்திரக்காரர்களுக்கு கட்டாயம் வந்து நேர காலம் சரியில்லை. கிரகணமே அதுலதான் வந்திருக்கு. நீங்க ஒரு அரசியல்வாதியாக இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் கிரகண சாந்தி பரிகாரம் எல்லாம் பண்ணணும். யாகங்கள், பூஜைகள்லாம் பண்ணாதான் நீங்க மறுபடியும் அந்த போஸ்டுக்கு வர முடியும். இல்லைன்னா உங்களோட பதவிகளை இழக்கிற மாதிரி ஒரு அமைப்புகளே இருக்கு. அதனால அதுக்குண்டான விஷயங்களை பண்ணிக்கோங்க. கலைத்துறையில இருக்கவங்களுக்கு எல்லாம் ரொம்ப அற்புதமானது. நெகட்டிவா இருந்தா கூட சில விஷயங்கள் சகிச்சுக்கிட்டு நீங்க போனீங்க அப்படின்னா காசு சம்பாதிக்க முடியும். நெகட்டிவா செய்யக்கூடிய அமைப்புகள், நெகட்டிவ் பப்ளிசிட்டிலாம் வரும். வெளிநாடுகளுக்கு சென்று உங்களுடைய கலை நிகழ்ச்சிகளை பண்றது, காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு இந்த காலகட்டம் நல்ல காலகட்டமா இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கும் நம்ம குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். சரிங்க, பங்குனி மாதம் பற்றி பார்க்க போகிறோம். பங்குனினாவே நம்ம ஒரு மாதத்துக்கும் ஒரு பண்டிகை இருக்கும், இல்லை ஒரு முக்கியமான நாள் இருக்கும். முக்கியமாக பங்குனிக்குன்னா பங்குனி உத்திரம், எல்லாருக்கும் ஞாபகப்படுது பங்குனி உத்திரம். நம்ம வந்து பங்குனி உத்திரம்னா முருகர் கல்யாணம் மட்டும் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் சிவன் பார்வதிக்கு இந்த நாளில் கல்யாணம் ஆனதா ஐதீகம் இருக்குது. ரங்கநாதர் ரங்கநாயகிக்கு இந்த நாளில் கல்யாணம் ஆனதா ஐதீகம் இருக்குது. சரிங்களா? அவங்க தான் பங்குனி உத்திரம்ன்றது ரொம்ப நல்ல மாதம். சரி, இது கூடவே இப்போ ஒரு ராசி, உங்கள் ராசிக்கு வந்து இதில் இந்த மாதத்தில் என்னென்னலாம் நல்லது நடக்க போகுது, முக்கியமாக வேலை, தொழில், குடும்ப அமைப்பு, உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், இதெல்லாம் எந்தெந்த விஷயத்துலலாம் நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இப்போ வாக்கியம் பிரகாரம் சனி பயிற்சியார் நடக்குது இந்த மார்ச் 6. ஸோ இதனால் வேறு என்னென்ன விஷயங்களெல்லாம் எனக்கு கொஞ்சம் பாதிப்பு வரும், இல்லை இதில் நான் உஷாராக இருக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வர போகிறோம். இது எல்லாத்துக்குமே, எல்லா பிரச்சனைகளுக்கும் சரி, எல்லா நல்ல விஷயங்களுக்கும் சரி, கூட வந்து நம்ம வழிபாடு சின்ன சின்ன பரிகாரங்களோடு சேர்த்து சொல்லிட்டு வருவோம். ஒவ்வொன்றா கவனிச்சுட்டு வாங்க. சிம்ம ராசி, சிம்ம லக்னம் நம்மளுக்கு எப்படி இருக்குது, ஒரு வருஷம் எப்படி இருக்குது நம்மளுக்கு தெரியும்ல. சரி, பெட்டர் ஆகிட்டே வருது. சரிங்களா? பெட்டர் ஆகிட்டே வருது. நிறைய வழிமுறைகள் சொல்கிறேன், அதெல்லாம் கடைபிடிச்சிட்டவங்க பெட்டர் ஆகிட்டு தான் வருது.
ஓகேங்களா? இதுதான் ஃபேக்ட், இதுதான் நடந்துகிட்ருக்கு. இன்னும் வாக்கிய பிரகாரம்லாம் இன்னும் சனி பகவான் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காகிட்ருக்காரு. சரிங்களா? அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, அச்சோ இப்படி சொல்கிறீங்களேன்றது இல்லை, இதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரெடி ஆகிட்டே இருக்கணுங்க. ஓகேங்களா? நான் வழிமுறைகள் கடைசியில் சொல்கிறேன், வீடியோ கடைசியில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்றதை பார்த்துட்டிங்கன்னா அதில் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது நம்ம வின் பண்ணுறது ஜாஸ்தி. சரிங்களா? எல்லாருக்குமே எல்லாமே சூப்பராக வேலை செய்யும், எல்லாருக்கும் எல்லாமே கஷ்டமாக நடக்கும்ன்றதுலாம் இல்லை. ஒரு சில விஷயங்கள் நல்லா வேலை செய்யும், ஒரு சில விஷயங்கள் நல்லா வேலை செய்யாது. என்ன நம்ம கஷ்டமான நேரத்தில் என்னென்னா, நல்லா வேலை செய்கிற விஷயம் கூட நம்ம கண்ணில் படாது, அங்கே தான் பிரச்சனை. சரிங்களா? நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் கூட சில விஷயங்கள் வேலை செய்யும், அது நம்ம கண்ணில் படாது. இந்த ஜோதிடம்ன்றது அதுதான். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் சொல்கிறது நடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஐயா நீங்கள் சொல்கிறது நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. எதுவாக பாவமோ புண்ணியமோ நான் சம்மந்தமே இல்லை அதுக்கு. நான் வந்து இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்கிறேன். அதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுத்தீங்கன்னா வின் பண்ணுவீங்க, எடுக்கலன்னா நடக்காது. அவ்வளோதான் வித்தியாசம். நான் சொல்கிறதால ஒரு விஷயம் நடக்க போகிறதில்ல, இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி என்ன வாய்ப்புகள் இருக்குன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. நம்ப மாட்டீங்க கேட்டால். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சிம்ம ராசிகளில் இப்போ பணம் கையில் இருக்கிறது பெரும்பாடாக இருக்கும். அதாவது சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அவங்களுடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி முன்ன இருந்த மாதிரி பண வாய்ப்பு இருக்காது. அவ்வளோ ஒரு ப்ரெஷர், பிரச்சனைகள், செலவுகள் தனியாக ஓடிட்டுருக்கோம் காசு. ஆனால் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டைம் நல்லாயிருக்கு. நீங்கள் இப்போ தேடி பாருங்கள். நீங்கள் வந்து வண்டி வாங்கணும்னு நினச்சிங்களோ, வீடு வாங்கணும்னு நினச்சிங்களோ, ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் தேடி பாருங்கள். கொஞ்சம் ஸ்டெப் எடுத்தாலே உங்களை நோக்கி அது நிறைய விஷயம் வர ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் லேண்டு பார்க்கணுன்னு நினச்சிட்டிங்க, இல்லை அதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறீங்கன்னா, சம்மந்தம் இல்லாமல் யாரோ நிறைய பழைய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து இங்கே ஒரு லேண்ட் இருக்கு வாங்கிக்கிறீ, அங்கே ஒரு லேண்ட் இருக்க வாங்கிக்கிறியான்னு வருவாங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுன்ற வீடு வந்து ஓப்பனாக இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்று. இன்னொன்று, லவ் செட் ஆகிறதுலாம் சிம்ம ராசி வந்து ஓப்பனாக எல்லார்கிட்டையும் நான் இதை தான் ஃபீல் பண்ணுறேன், நான் ஒருத்தர்கிட்ட பேசணும், நான் லோன்லியாக இருக்கேன் அப்படிலாம் ஓப்பனாக எதுவுமே காட்டிக்க மாட்டாங்க. இவங்க வந்து அந்த கெத்தை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு ஏக்கம் இருக்கும், நம்மளும் இதேமாரி ரோட்டில் பார்க்கும்போது ஒன்றா போயிட்டுருக்கோம், நம்மளுக்கு இதுமாதிரி அமையாதா, நம்மக்கிட்டே யாருன்னா பேச மாட்டாங்கன்னா ஒரு ஏக்கம் இருக்கும், வெளியே காட்டிக்க மாட்டாங்க. அந்த ஃபீலுக்கு யாராவது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைக்கும், ஃப்ரெண்டாவோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ். ஃபேமிலிலேயே வீட்லேயே சிம்மராசிக்கிட்டே அவ்வளோ சீக்கிரம் யாரை போயிட்டு ஒட்ட மாட்டாங்க. இப்போ அப்பா சிம்மராசினா எல்லாரும் தள்ளி நிற்பாங்க. இல்லை சில பேர் வீட்டில் வந்து பையன் சிம்மராசியாக இருப்பான், அந்த பையனை வந்து ஹேண்டில் பண்ணவே முடியாது அப்பா அம்மாவால். இந்த டைமில் எப்படின்னா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சேர்ப்பா உக்காரு, என்ன பிரச்சனைன்னு பேசுறதுக்கு ஒரு ஆள் கிடைக்கும். அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா கிடைக்கும். சில பேருக்கு அது லவ்வாக கூட அமையும். அந்த லவ் எதனா மேரேஜாக மாற்றணுன்னா கூட டைம் நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக மேரேஜுக்கு வந்து டைம் நல்லா இருக்குது. சிம்மராசி லக்னத்துக்கு மேரேஜுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. என்னென்னா சில குளறுபடிகளோடு வரும். என்னென்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் பார்க்குறது வந்து கரெக்டான ஆளான்றதை பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கணும். இல்லை சார் எனக்கு தெரிஞ்சவங்க தான், நல்லா தெரிஞ்சவங்கள தான் பண்ண போகிறேன்னா அப்போ கூட கூட்டிகிட்டு போகிறவங்கள சரியான மக்களாக கூப்பிட்டு போகணும். சரிங்களா? யாராவது இவர் பெரியப்பா, இவர் தாங்க வீட்டுக்கு மூத்தவர், இவர் தான் செய்வார்னு கூட்டின்னு போயிட்டு எல்லாத்தையும் அவர் சொதப்பி வச்சிட்டாரு, என்ன போடுவீங்க அது இதுன்னு பேசினார்னா சொதப்பிடும் இடம். சரிங்களா? அதனால் நடக்காத விஷயத்தையும் நடத்தி வைக்கிற மாதிரி சில நல்ல மனுஷங்க இருப்பாங்க நம்ம குடும்பத்தில், அந்த மாதிரி ஆளுங்களும் கூப்பிட்டுப்போங்க. இல்லை எங்கள் குடும்பத்தில் அப்படி வாய்ப்பே இல்லை தலைவரே அப்படின்னீங்கன்னா ஃப்ரெண்டுங்களில் யாருன்னா இருக்காங்களான்னு பாருங்கள். யாரா நம்ம ஃப்ரெண்டோட அப்பா அம்மா அந்த மாதிரி யாராவது நமக்கு தெரிஞ்ச சர்க்கிள் அப்படின்னு. ஏன்னா அன்றைக்கி தாங்க எல்லாமே சொந்தக்காரங்கன்னு ஆயிடுச்சு. இப்போ அப்படி இல்லை, இப்போ சொந்தக்காரங்க கம்மியாகிட்டு ஃப்ரெண்ட்ஸோடைய ஜோன் பெருசாகிடுச்சு. சரிங்களா? ஸோ உங்களுக்கு யார் நல்லது செய்வாங்களோ அவங்க தான் உங்கள் சொந்தக்காரங்க. உறவு முறையால் வர்றது மட்டும் இல்லை, உங்களுக்கு நல்லது செய்கிற எல்லாரும் உங்கள் சொந்தக்காரங்க. அந்த நல்லவங்களும் கூட கூப்பிட்டு போங்க, அவங்க இருந்து அரேஞ்ச் பண்ணுற மாதிரி பாருங்கள். இல்லை நான் எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டேன், ஆப்போசிட்லேருந்து வர பார்ட்டி யாரை கூப்பிட்டு வராங்கன்னு தெரியலேன்னு கதறினீங்கன்னா அதுக்கு தான் நம்ம அந்த 4 ஹோரைலாம் சொல்லுவோம்ல. இப்போ புதன்கிழமை புதன் ஹோரை, வியாழக்கிழமை குரு ஹோரை, வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரை, இதெல்லாம் நல்ல ஹோரைகள். இந்த நாட்களில் போயிட்டு
நீங்கள் வந்து திருமணத்துக்கு பொண்ணு வீடோ மாப்பிள்ளை வீடோ போயிட்டு வரது ரொம்ப நல்லது. இதை தாண்டி நம்ம நிறைய மலர் மருத்துவம், சீடு தெரப்பி இதெல்லாம் நிறைய நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலி இந்த சேனல்லேருந்து எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி அந்த இதுவும் எடுத்தீங்க. ஐயா எனக்கு இந்த விதைகள் பற்றி சொல்லுங்கள், எந்த மருந்து எந்த மலர் எடுத்துக்கிறதுலாம் சொல்லுங்கலாம் நிறைய பேர் கேட்டிங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அதை எடுத்துக்கோங்க, கன்சல்டேஷன் எடுத்து அதை கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சில டைம் நம்ம லைஃப்பில் ரொம்ப டஃப்பாக இருக்கும் போது சில விஷயங்கள் கையில் வச்சுக்கணும். இப்போ இந்த மூலிகைகள் இருக்குது, எந்திரங்கள் இருக்குது, இந்த தெய்வ வழிபாடுகளை ஏன் சொல்கிறோன்னா, எல்லா டைம்லேயும் அப்படியே நம்ம கெத்தாக ராஜாவாகவே இருக்க முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல யானைக்கோ அடிசாக இருக்கும். நம்ம டைம் இப்போ லைட்டாக சிங்கத்துக்கு அடிசாக இருக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். சரிங்களா? ஆனால் இந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக சில விஷயங்கள் கையில் வச்சுக்கோங்க, நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம். அவ்வளோதான். அது என்னென்ன வேணுன்றதை தனியாக கன்சல்ட்டிங்கில் வாங்க. அது ஒரு ஜாதகம் வச்சு தான் சொல்லணும். மற்றபடி நீங்கள் எதனா பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸ் வளர்கிறதுக்கு எக்கச்சக்க வாய்ப்புகள் இருக்குது. தொழிலில் நீங்கள் வந்து வேலைக்கு போகிறீங்கன்னா வேலையிலையும் வளர்கிறதுக்கு எக்கச்சக்க வாய்ப்பு இருக்குது. ப்ரொமோஷன் கிடைக்கணும்னா நிறைய வாய்ப்பு இருக்குது. வெளிநாடுகள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நீங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து நிறைய நல்ல செய்தியாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நிறைய வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடந்துகிட்டே இருக்கும். ஒரே ஒரு விஷயத்தில் ஜாகிரதையாக இருங்க, பண விஷயத்தில் ஜாகிரதையாக இருங்க. யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. முக்கியமாக யாருக்கிட்டே இருந்தால் கடன் வாங்காதீங்க. சரிங்களா? ஏன்னா வாங்கிட்டிங்கனாலும் அடைக்கிறது கஷ்டமாக இருக்கும், கொடுத்துட்டிங்கனாலும் அந்த காசை திருப்பி வாங்கிறது கஷ்டமாக இருக்கும். பண விஷயத்தை ஜாகிரதையாக இருந்துச்சிங்கன்னா மற்றபடி உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து லக்ஷ்மி நரசிம்மர் வழிபடலாம், ரொம்ப நல்லா வேலை செய்யும். சத்யநாராயணா தெய்வம் வழிபடலாம். பங்குனி உத்திரம் வருது, முருகர் போயிட்டு மலை மேலே இருக்க முருகரை போய் வழிபடுங்க. நம்ம உடனே பழனின்றது இல்லை, முருகர் கோயில் வந்து ஆயிரக்கணக்கில் இருக்குது தமிழ்நாட்டில். அதில் நூற்றுக்கணக்கான முருகன் கோயில் மலை மேலே இருக்குது. சரிங்களா? தேடி பாருங்கள். அவன் நம்ம தமிழ்நாட்டில் அவ்வளோ குன்றுகள் இருக்குது. குன்றும் இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார். மலை மேலே ஏறி போய் வேண்டுங்க, நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. முடிஞ்ச அளவுக்கு நடந்து போய் ஏறினீங்கன்னா ஒன்றும் நல்ல வேலை செய்யும். இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். ஸோ இப்போ உங்கள் ராசிக்கான முக்கியமான விஷயங்கள்லாம், லைஃபுக்கு என்னென்ன முக்கியமான விஷயம் தேவையோ அதெல்லாம் ஓவராலாக சொன்னோம். லைஃப் ஓவராலாக எப்படி இருக்கும், பணம் எப்படி வரும், கடன் பற்றி, கடன் அடைக்கிறத பற்றி, யாருக்கு ப்ரொமோஷன் வரும், யார் வெளிநாடு போகலாம், யாருக்கு தொழில் நல்லா அமையும், யாருக்கு வண்டி வாகனம் நல்லா அமையும், எக்ஸாம்ஸ் நடக்கிறதுனால குழந்தைங்க எக்ஸாம்ஸ் எப்படி எழுதுவாங்க, இதெல்லாம் ஓவராலாக சொல்லியிருக்கோம். இப்போ 12 ராசி, ஒரு 12 கோடி தமிழர்கள் இருக்காங்க. ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர். இவங்க எல்லாருக்கும் பொது பலனாக சொல்லியிருக்கோம். சரிங்களா? இதுவே நிறைய நடக்கும். இதில் நடக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா ஒரு கோடி பேருக்கும் ஒரு ஜாதகமும் வேறு மாதிரி இருக்கும். அதனால் பொதுவான விஷயங்கள் சொல்லியிருக்கோம். முக்கியமான விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடக்குதுன்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள். அதில் ஒன்றும் சூப்பராக ப்ரொடெக்ஷன் தரலாம். இப்போ தந்திருக்க தெய்வ வழிபாடுகளே நல்ல வேலை செய்யும். இன்னும் தனிப்பட்டது பார்க்கும்போது ஒன்றும் டீட்டெயிலாக சொல்கிறேன். சரிங்களா? இதுலேயே நம்ம வந்து நிறைய கிளாஸஸ் நடத்திட்டுருக்கோம். எல்லாருக்கும் தெரியும், இந்த சேனல் பார்க்குறவங்களுக்கு தனாகிருஷ்ணம் கிளாஸ். இந்த சனி பயிற்சிகள்லாம் சிறப்பாக பயிற்சிகள் கிளாஸஸ் நடத்திட்டுருக்கோம். ஒரு சனி பயிற்சி நடக்குது, எனக்கு அந்த பிரச்சனைகளை கம்மி பண்ணணுன்றதுக்கான சில பயிற்சிகள், கருப்பு உளுந்து வச்சு சில பயிற்சிகள், நல்லெண்ணெய் வச்சு பயிற்சிகள், எந்த கலர் துணி உடுத்தணும், அந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் நடத்துகிறோம். முடிஞ்ச அளவுக்கு அதையும் அட்டன் பண்ணுங்கள். இந்த தெய்வ வழிபாடு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. வாரம் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நல்லா ஒர்க் ஆகும். நிறைய பேர் ராசி வச்சு பார்க்குறீங்க. ஆக்சுவலாக என்ன, இந்த ப்ரெடிக்ஷன் சொல்லும்போது ராசியை விட லக்னத்தை வச்சு பாருங்கள், சூப்பராக வேலை செய்யும். லக்னம் தெரியல, உங்கள் ஜாதகத்தில் லா போட்டு 2 கோடு போட்டிருக்கோம், அதுதான் லக்னம். எந்த லக்னம்னு பார்த்தா அந்த லக்னத்தோட வீடியோ பார்த்துட்டு நான் சொல்கிறத கவனிச்சுட்டு வாங்க, சூப்பராக ஒர்க் ஆகும். அந்த பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க, ஒன்றும் நல்ல ரிசல்ட் வரும். இது எல்லாமே செஞ்சுட்டு வர நீங்கள் எல்லாரும் வாழ்க்கையில் நல்லா இருக்க இந்த பங்குனி உத்திரத்துக்கு முருகன் வள்ளி தேவானையை வேண்டிக்கிட்டு, சிவபெருமான் பார்வதி அம்மா வேண்டிக்கிட்டு, ரங்கநாதர் ரங்கநாயகியை வேண்டிக்கிட்டு உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன். குருவே சரணம். அனைத்து நண்பர்களுக்கும் அடியனின் வாழ்த்துக்கள். இன்று நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பங்குனி மாதத்தின் சிறப்புகள்லாம் ஃபஸ்ட்டு என்னென்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். பங்குனி மாதம்னா பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் ஆண்டு, சரிங்களா, தமிழ் ஆண்டோட கடைசி ஒரு மாதம்னு சொல்லலாம்.
அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு புது வருட பிறப்புக்காக நம்ம காத்துட்ருக்கோம்னு சொல்லலாம். இந்த வருட முடிவில் எப்படிலாம் இருக்க பொழுது நம்ம 12 ராசிகளுக்கும் இந்த ராசிகளுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் சிறப்பான விஷயங்கள் நிறைய இருக்குது. நிறைய பேர் திருமணத்துக்காகலாம் காத்துட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா தை பிறந்தால் வழி பிறகும்னு சொல்லியிருப்பாங்க. அது தையில் வழி பிறந்து நிறைய பேர் திருமணத்துக்காக காத்து கொண்டிருப்பீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா திருமணம் இந்த காலகட்டத்தில் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்யலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் பல தெய்வங்களுக்கு திருமண காலம் நடந்திருக்கு. சரிங்களா? நிறைய திருமணங்கள், இப்போ சிவன் பார்வதியும் இருக்கட்டும், அப்புறம் முருகர் தெய்வானை இருக்கட்டும். ஸோ இது போல் நிறைய விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த திருமணங்கள் அதிகமாக நடந்துகிட்ருக்கு. இதில் பங்குனி உத்திரம் அப்படின்ற சிறப்பான ஒரு விஷயமும் இருக்குது. அதை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். பங்குனி உத்திரம் பார்த்திங்கன்னா 1 ஏப்ரல் 1ஆம் தேதி இந்த பங்குனி உத்திரம் வருது. அந்த பௌர்ணமியின் சிறப்புகள் எல்லா மாதத்துலையும் அந்த பௌர்ணமி வரும்போது ஒரு சிறப்பான விஷயங்கள் இருக்குது. இந்த உத்திர நட்சத்திரம் அந்த பௌர்ணமி திதியில் வரும்பொழுது பார்த்திங்கன்னா அன்றைக்கி தான் சிவபெருமானுக்கும் பார்வதி தாயாருக்கும் திருமணம் நடந்திருக்குன்னு சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா நம்ம வள்ளி தெய்வானை, ஸோ தெய்வானை 2 ஒய்ஃப் இருப்பாங்க முருகருக்கு. அதில் தெய்வானையை கரம் பிடித்த தினம் முருகர் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி உத்திர தினத்தில் தான். அப்போ இந்த ஐயப்பன், சரிங்களா, ஐயப்பன் பார்த்தீங்கன்னா அவரும் அவதரித்தது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் தான். ஸோ இன்றைக்கு சிறப்பான விஷயங்கள் எல்லாமே இந்த பங்குனி மாதத்தில் இருக்கிறனால அனைவரும் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், எது செய்யக்கூடாது, 12 ராசிகளுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் பொருந்தும் அப்படின்றத நம்ம நிகழ்ச்சியில் பார்ப்போம். சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாதகமான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தோம்னா இதுவரை அஷ்டம சனி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன்ஸ் ஆல்ரெடி கிடைச்சிருக்கும். இன்னும் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் பங்குனி மாதம் விலக போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தின் துவக்கத்திலே பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவது எப்படி, ஏன்னா எப்பவுமே பிரச்சனையை தானே பேசிகிட்டு இருக்கோம். பிரச்சனைலேருந்து சொல்யூஷன் கிடைக்கணும்ல, அப்போ ஏதோ ஒரு முயற்சி எடுக்கணும். அந்த முயற்சி எடுக்கும்பொழுது தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அந்த சொல்யூஷன்றது கிடைக்கும், அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும். இந்த தடைக்கல்லாம் உடைச்சதான் படிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுபோல் நம்ம ரஜினி ஐயா சொல்லியிருப்பாங்க. அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகளை எப்படியெல்லாம் சால்வ் பண்ணலாம். இந்த தீராத கடன் இருந்திருக்கும், முதுகு சம்மந்தப்பட்ட வலிகள் இருந்திருக்கும், அரசாங்கம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், தீராத கடன் இருந்திருக்கும், கோர்ட்டு கேஸ் வழக்குகள் சில பேருக்கு வந்திருக்கலாம், கடன் நெருக்கடியில் இருந்திருப்பீங்க. இதெல்லாமே எப்படி இருந்து வெளிவர போகிறோம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு டிப்ஸு போல் கிடைக்க பொழுது, அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க பொழுது, அரசியல் சார்ந்த ஒரு தொடர்பு உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசியல்வாதிகளின் உதவியோடு உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த பங்குனி மாதம் விளங்க போகுதுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களோட புதிய முயற்சியை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. சரிங்களா? புதிய முயற்சிகளை தவிர்த்துருங்க. அதனால சில பிரச்சனைகள் கடன் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. சரிங்களா? முதுகு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் புதிய முயற்சிகளை கண்டிப்பாக தவிர்க்கணும். இந்த வெளியூர் வெளிநாடு பயணத்தை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தவிர்த்துருங்க. ஏதாவது அவசரமாக போனோன்னா ஓகே போகலாம், அப்படி இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டாங்க, இவர் கூப்பிட்டா அவர் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அதனால் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள், உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த காஸ்மிக்ஸில் இருப்பாதுங்க, இந்த காஸ்மெட்டிக் வந்து பார்த்திங்கன்னா அழகுபடுத்திக்கிறேன், இல்லை இன்னொன்று கொஞ்சம் பிரைட் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ண வேண்டாம். அது உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் சிம்மராசி என்பவர்களுக்கு யாரெல்லாம் எந்தெந்த மாணவ செல்வங்கள்லாம் படிப்புக்காக இந்த காலகட்டத்தில் எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்களோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம்ஸில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மதிப்பெண்கள் கொஞ்சம் குறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதனால் என்ன பண்ணணும்னா படிக்கிறதுல கொஞ்சம் கவனம் தேவை. சரிங்களா? மேலும் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அடுத்த மாதம் சித்திரை மாதம் உங்களுக்கு நீங்கள் எந்த படிப்பு துறை தேர்ந்தெடுக்கணும்னு நினச்சிருக்கீங்க, எந்த துறையில் நீங்கள் போய் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த துறை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் எந்தெந்த சிம்மராசி அன்பர்கள் எல்லாமே சிம்மராசி அன்பர்கள் தான், அதில் நட்சத்திரங்கள்லாம் இருக்குது பாருங்கள். அப்போ எந்தெந்த நட்சத்திர அன்பர்கள் யாருக்கு என்ன படிப்பு வரும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சு நீங்கள் பண்ணும்பொழுது அதில் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். மேலும் பார்த்திங்கன்னா வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வாழ்க்கை துணையின் மூலமாக குடும்பத்தின் மூலமாக ஒரு வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் புதிதாக வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கவர்மெண்ட் பேங்க் சப்போர்ட் எல்லாம் இதுக்கு லோன்லாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க, அதுக்கான லோன்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்நிய மொழி பேசுபவர்கள்
இல்லைன்னா நம்ம முஸ்லீம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மதத்தினர் அன்பர்கள் எல்லாம், அந்த நண்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு தானாக உதவி செய்யும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் அவங்களாம் ரம்ஜான் நோன்பு இருப்பீங்க எல்லாருமே. ஸோ நம்ம அன்பர்கள் எல்லாமே, அப்போ அவங்க எல்லாமே உதவிகள்லாம் உடனே செய்வாங்க. இதுபோல் உங்களுக்கு தானாக தேடி வந்து உதவக்கூடிய அன்பர்களாக இவர்களெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு நிறைய ஞானங்கள் கிடைக்கும். எந்தெந்த மனுஷங்க எப்படின்னு நீங்கள் தெளிவு பெறுவதற்கான ஞானம் வந்து பார்த்திங்கன்னா சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளின் விஷயங்கள் எல்லாமே வெற்றி வாகை சூடப்படுகிறது. சிம்மராசி அன்பர்களின் குழந்தைகள் பார்த்திங்கன்னா ஒரு வெற்றி வாகை, ஒரு எந்த கேம்ஸ்லாம் வெற்றி பெற்று அந்த கோப்பையோடு வர போகிறாங்க. அதை பார்த்து சிம்மராசி அன்பர்கள் சந்தோஷப்பட போகிறீங்க. இன்கேஸ் மாணவர்கள் சிம்மராசி அன்பர்களாக இருந்தாலும் கண்டிப்பாக அவர்கள் நினைத்த விஷயத்தில் சாதனை படைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். வேலை சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா சில இழுபறிகள் இருந்துகிட்டே இருக்கும். சில பேருக்கு வேலை செய்ய அமையாமல் இருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம சிம்மராசி அன்பர்கள் ஒரு ஆழ்மை திறன் மிக்கவர்கள். அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தகுந்த வேலை இருந்தால் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நான் தான் எல்லாத்தையும் பெரியவன் அப்படின்னு இருப்பாங்க. அதனாலே சில பிரச்சனைகள் வேலையில் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் அதிலேருந்து தளர்வு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ரிலாக்ஸேஷன்ஸ் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். திருமணத்திற்காக காத்து கொண்டு இருக்கணும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த வரன்களை அமைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தந்தை சார்ந்த விஷயத்தில் ஒரு சில சிம்மராசி அன்பர்களுக்கு விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தந்தை சார்ந்த விஷயங்கள், மேலும் தந்தை சார்ந்த விஷயத்தின் மூலமாக சிம்மராசி அன்பர்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா ஒரு ஜாக்பாட் கிடைக்க போகுது. தந்தையோட இன்சூரன்ஸ் பணமும் தந்தை மூலமாக ஏதாவது டெபாசிட் பண்ணியிருந்த அந்த பணங்களோ இல்லை தந்தையின் சொத்துக்களோ வருவதற்கான வாய்ப்பு நம்ம சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் வருவதற்கான வாய்ப்புகள் சிம்மராசி அன்பர்களுக்கு உண்டு. மனம் சம்மந்தப்பட்ட மனப்பிழற்சின்னு சொல்லுவாங்க பாருங்கள். மைண்டில் நிறைய விஷயத்தை போட்டு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால மனதில் ஒரு விதமான அழுத்தம் ஏற்படும். அதனால் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொழுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. யாரை நம்பியும் தங்கம் பணம் இது ரெண்டுத்தையும் கொடுக்க வேண்டாம். கண்டிப்பாக லாஸ் ஆகும், லாக் ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த பங்குனி மாதத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு ஏற்படும். அதனால் தங்கத்தை யாருக்கும் கொடுக்காதீங்க. இரவலாக கொடுக்குறேன் அப்படின்னு எதுவும் பண்ண வேண்டாம். சரிங்க. அப்போ ஓன் பிஸ்னஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓன் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றது சிம்மராசி அன்பர்களுக்கு ஓகே தான். இந்த காலகட்டத்தில் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்க பிஸ்னஸை இந்த காலகட்டம் கொஞ்சம் தொடருங்க. சரிங்களா. சித்திரையில் உங்களுக்கான வழி பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மேலும் பார்த்திங்கன்னா இரண்டாம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் சாதகமான காலகட்டமாக தந்தை வழியில் நீங்கள் தேடி பார்க்கும் பொழுது உங்களுக்கான விஷயங்கள் சாதகமாக அமையும். உங்களுக்கான பெண் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இரண்டாம் பிரான்ச்சஸ் எதனா ஆரம்பிக்கணும், மூன்றாவது பிரான்ச்சஸ் எதனா தொடங்க போகிறீங்க அப்படின்னும் போது நீங்கள் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இப்போ அந்த வாய்ப்பை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்க தொடங்க வேண்டாம். சித்திரையில் தொடங்கும் போது உங்களுக்கு சாதகமாக இருக்கும்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது கடல் தாண்டி வாணிபம் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சொல்லலாம். கடல் தாண்டி நீங்கள் இன்ப சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் எதையும் இந்த காலத்தில் பண்ண வேண்டாம். அது ஃபுல்லாக அப்படியே கரைஞ்சி போயிடும். அதனால் புதிய முயற்சிகளை அறவே தவிர்ப்பது மிக நல்லது. தந்தையாரிடம் அனுமதி பெற்றும் ஆசீர்வாதம் பெற்றும், மேலும் உங்களை மூத்த சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவங்க மூலியமாக நீங்கள் விஷயங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படும். நன்றி, வணக்கம். இன்றைக்கி இந்த மாதம் பார்த்திங்கன்னா பங்குனி மாத பலன்கள் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த பங்குனி மாதம் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா அந்த வசந்த காலத்தின் தொடக்கம். ஸோ அப்போ அந்த வசந்த காலம்னாவே பார்த்திங்கன்னா சுப நிகழ்வுகளை செய்யக்கூடிய ஒரு காலம் தான். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மலர்கள் எல்லாமே மலர்ந்து கனி உருவாகக்கூடிய ஒரு காலம். அப்போ எப்படின்னா இந்த மாதம் வசந்த காலத்தின் தொடக்கம்னா நிறைய சுப நிகழ்வுகள் வந்து இந்த மாதம் அதிகமாக நடக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய இந்த வள்ளி, அதாவது என்னென்னாக்கா முருகன் திருக்கல்யாணம், மேலும் சிவன் பார்வதி கல்யாணம் எல்லாமே இந்த மாதத்தில் தான் நடந்ததாக சொல்லப்படுது. குறிப்பாக என்னென்னாக்கா இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த பங்குனி உத்திரம் பார்த்திங்கன்னா இந்த நாளில் வரக்கூடிய கடவுளுடைய திருமணத்தில் நிறைய பேர் திருமணம் ஆகாதவங்க போய் பங்கேற்று அந்த திருமண நிகழ்வில் முடிஞ்சதுக்கப்புறம், சாமிக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வெத்தலைப்பாக்கு தாம்பூலம் தரிக்கணும். ஒரு வெத்தலைப்பாக்கு சுண்ணாம்பு போட்டு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா திருமணம் தடைகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரம் இந்த விஷயத்தை. திருமணத்துக்காக காத்திருக்கவங்க, திருமணம் நடக்கலை, கிரக தோஷம் அந்த தோஷம் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அது எல்லாமே நீங்கி திருமணத்திற்கான ஒரு வாய்ப்புகளை இந்த பங்குனி உத்திரம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்ற ஒரு தகவலுடன் இந்த பங்குனி மாதம் கிரக நகர்வுகள் கேட்ட மாதிரி என்ன மாதிரி பலன்கள் இருக்குன்றது 12 ராசிக்கும் நம்ம ஒவ்வொரு ராசியை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்க போது தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன்னா சிம்ம ராசியே பார்த்தீங்கன்னா சிம்மம் பேரை கேட்டாவே சும்மா அதிர்றது இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு ஆளுமை நிறைந்த விஷயம்.
ஏன்னு வச்சு இவங்ககிட்ட எப்போதும் எதை சொன்னீங்கனாலும் சரி அந்த இன்ஃபர்மேஷன் பார்த்து அந்த ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பாங்க, எல்லாத்தின பத்திரையும் ஒரு ஃபிங்கர் டிப்பில் இருக்கும். ஸோ அதே போல் மற்றவங்களுக்கு ஆலோசனை செல்வதுலேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த அனுபவம். ஏன்னா பொதுவாக என்னென்னாக்கா சிம்மராசிக்கு வந்து தன்னுடைய அனுபவ அறிவு தான் அவங்களோட மிகப்பெரிய ஒரு பலம். ஏன்னா நிறைய விஷயங்களை ஹேண்டில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த பக்குவம் வந்து அனுபவத்தின் மூலிமா தான் இவங்களுக்கு கிடைக்கும். யார் சொன்னாலும் இவங்களுக்கு அது பெருசாக ஏறாது. அவங்களோட சுய அனுபவம் தான் இவங்களை அதிகமாக பக்குவப்படுத்தும். ஸோ அதே தான் இந்த பங்குனி மாதம் இவங்களுக்கு சில அனுபவங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய கொடுக்க தயாராக இருக்குதுன்னு சொல்லணும். ஏன்னா நிறைய இந்த நண்பர்களோடு வெளியே போகும்போது கொஞ்சம் கவனமாக போகணும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா தேவையற்ற வம்பு வழக்குகளில் வந்து போய் சிக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா நீங்கள் பேசக்கூடிய பேச்சே பார்த்திங்கன்னா ரொம்ப சரியாக பேசணும். ஸோ பேசக்கூடிய பேச்சில் கொஞ்சம் கவனம் தெரியல. பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சிறப்பான ஒரு சூழல் இருக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் மிக ஒரு அற்புதமான தனவரவு இருக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்கும். அதே போல் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் யாருக்கும் எதையும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்கக்கூடாது. பொறுப்புகள் ஒப்படைச்சிங்கன்னு வச்சிங்கன்னா கரெக்டாக ஏமாற்றங்கள் தான் இருக்கும். மேலும் என்னென்னாக்கா சிம்மராசிக்காரர் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா விலை இருந்த ஏதாவது கண்ணாடி பொருட்கள் அதெல்லாம் கையில் வைக்கும்போது ரொம்ப ஹேண்டில் வித் கேர் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணோம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த காலத்தில் இந்த ஃபோன் டிஸ்பிளே உடையிறது, இல்லை அந்த ஸ்க்ராட்ச் கார்டை உடையிறது, இந்த மாதிரியான பொருட்கள் உடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் எனக்கு வாகனத்தில் பயணிக்கும் போதும் கொஞ்சம் கவனமாக பயணிக்கணும். ஏன்னா நிறைய கவன சிதறல்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான சூழல்கள் என்பது இருக்குது. சூழ்நிலைகளால் பார்த்திங்கன்னா ஏதாவது சில துக்க நிகழ்வுகளில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் வரும். ஸோ அதை போய் பங்கேற்கும் போது அதுவே உங்களுக்கு திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம். மேலும் என்னென்னாக்கா இந்த காலத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா திடீர் லாட்ரி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த லாட்ரி யோகத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்பது இருக்குது. ஸோ குறிப்பாக எங்கேயாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் போது கொஞ்சம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துக்கணும். ஏன்னா சுப நிகழ்வில் பங்கேற்கும் போது அதுவே நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, அதுவே மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்கு காரணம். அப்புறம் நாளைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு பார்த்தீங்கன்னா அது உங்களால் தான் அப்படின்ற மாதிரி ஏன்னா ஒரு வார்த்தைகள் வந்துடும். ஸோ அதனால் இந்த காலகட்டம் என்னென்னாக்கா எந்த ஒரு இடத்துலையும் பெரிய அதிக முக்கியத்துவத்தை எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முக்கியத்துவம் எதிர்பார்த்திங்கன்னா சில அவமானங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்குது. மேலும் என்னென்னாக்கா வாகனம் சார்ந்த விஷயத்தில் ஒரு வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கும். நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வாகனம் பழுது இருக்கும், அந்த பழுதை சரி பண்ணி தன்னுடைய வாகனத்தை வாங்குவாங்க. மனம் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ ஆன்மீக சிந்தனைகள் இந்த காலத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதே போல் கரடு முரடான ஒரு ஆன்மீகம் இந்த காலகட்டத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் உங்கள் ஆன்மீகத்தை கொஞ்சம் சீராக செம்மைப்படுத்தி வச்சுக்கொள்வது சிறப்பான பலனை தரும். மேலும் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடியவங்க எல்லாமே திருமண வாய்ப்புகள் வந்து இந்த காலகட்டத்தில் வருமானம் கண்டிப்பாக வரும். ஸோ அதே போல் என்னாக்கா திருமணம் வந்து எதிர்பார்த்த திருமண வாழ்க்கை என்பது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கிடைக்காதுன்னு சொல்லலாம். ஏன்னா திருமண நிகழ்வே பார்த்திங்கன்னா திடீர் திருமண நிகழ்வாக இருக்கும், நிறைய வயது வித்தியாசங்கள் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயம் இருக்கும். நிறைய பேர் என்னாக்கா அதிகமான எதிர்பார்ப்புகளோடு வரன் தேடிட்டு இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்கலனா கூட உங்களோட ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அதிகமான எதிர்பார்ப்பு. ஸோ இந்த எதிர்பார்ப்புகள் தான் திருமணத்துக்கு தடையாக இருக்கும். ஸோ அதனால் என்னென்னாக்கா சிம்மராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சுப நிகழ்வுகளை தவிர்த்து அடுத்த மாதம் பிளான் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், அது உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் சொல்ல. ஏன்னா கணவன் மனைவி இந்த மாதிரியான உறவுகளுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சுமூகமான ஒரு சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த காலத்தில் பொதுவாக பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்வது சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். எந்த விதத்திலும் அதி முக்கியத்துவத்தை எதிர்பார்க்காம நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து போனீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுடைய எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஏன்னா தேவையற்ற சிம்மராசிகள் சொல்லுவாங்க எப்போதும் எல்லா விதத்திலும் முன்னாடி நிறுத்திடுவாங்க. ஸோ உங்களை முன்னிறுத்தி செய்யக்கூடிய விஷயங்கள் மற்றவங்களுக்கு ஒரு லாபமாக மாறிடும். ஸோ நீங்கள் அந்த இடத்துல ஒரு சிறிய அவமானத்தையும் எல்லா விஷயத்தையும் நீங்கள் தான் செஞ்சுருப்பீங்க, ஆனால் பலனை இன்னொருத்தவங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு கால சூழல் தான் இருக்குது. அதனால் என்னென்னாக்கா சிம்மராசிகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பின்னாடி இருந்தே பழகிக்குங்க. ஸோ அந்த மாதத்தில் வரக்கூடிய தேவையற்ற விஷயங்களை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு வாழ்க்கையில் மேலும் மேலும் பல விஷயங்களை புதிய விஷயங்களை செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். அதே போல் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா
மன மகிழ்ச்சிக்காக ஏதோ ஒரு விஷயங்கள் வெளியே போகிறீங்கன்னு வச்சுங்க, அது ஒரு தடைப்படலாம். அதே மாதிரி அண்ணன் அக்கா அந்த உறவுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் தேவையற்ற கொஞ்சம் சில மனக்கசப்புகள் வரும். அதே மாதிரி தங்கை இந்த மாதிரி உறவு, தம்பி தங்கை இந்த உறவுகளால் சில மனக்கசப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சுற்றி இருக்க விஷயங்கள் கொஞ்சம் அந்த சாதகமற்ற சூழல்கள் இருக்கிறதுனால சில விஷயங்களை பெருசுப்படுத்தாமல் விலகி செல்வது இந்த காலகட்டத்தில் ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும் சொல்லலாம். நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மருத்துவ சிகிச்சையை போய் செய்வாங்க. ஏதாவது ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணுவது, இல்லை ஏதாவது ஒரு உடம்பு சார்ந்த விஷயங்களை ஏதாவது ஒரு செக் பண்ணுவது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்ததுன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். மேலும் என்னென்னாக்கா நிறைய இந்த காலத்தில் என்னென்னாக்கா உடல் குறிப்பாக என்னென்னாக்கா ஏதாவது ஃபுட் அலர்ஜிஸு, ஒவ்வாமை இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்கள் ஏற்பட்டு உடல் கழிவுகள் ஏற்படும். அதனால் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் நிறைய உடல் சோர்வு கொஞ்சம் இருக்கும். ஸோ அந்த உடல் சோர்வை நீக்க உடம்பை நல்ல ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கான ஏதாவது ஒரு விட்டமின் சாப்பிட்றது, விட்டமின் மாத்திரை சாப்பிட்றது. ஏன்னா உடம்புல நிறைய இந்த வெயில் காலம் வரப்போகுது இல்லையா, ஸோ அதனால் உடம்புல நிறைய டீஹைட்ரேஷன் இஷ்யூஸ் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வரும். ஸோ அப்போ டீஹைட்ரேஷன் ஆகும்போது நிறைய ஃப்ளூயிட்ஸை நிறைய எடுத்துக்கிட்டாவே சிம்மராசிக்காரர்கள் எப்பொழுதும் ஆளுமை மிகுந்த நபர்களாக இருப்பாங்க. ஏன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு பெரிய பிரச்சனை டீஹைட்ரேஷன் தான். ஸோ இந்த டீஹைட்ரேஷனை இவங்க பேலன்ஸ் பண்ண கற்றுக்கிட்டாங்கன்னாவே இவங்க வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒரு ஆளுமை மிகுந்த ஒரு நபராக இந்த பிரபஞ்சத்தில் இருக்க முடியுமானா கண்டிப்பாக இருக்க முடியும். மேலும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எப்போதும் இந்த பங்குனி மாதத்தில் இவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன பண்ணலாம்னா, நிறைய அந்த நீர் தானம், மோர் தானம் அப்படிலாம் பண்ணுவாங்க இல்லையா, தண்ணீர் பந்தல் வைப்பது, இந்த மாதிரியான விஷயங்களை வைப்பதனால இவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் அதிகமாகிடும். எதிரிகள் எல்லாமே அட்ரஸ் இல்லாமல் போயிடுவாங்கன்னு சொல்லலாம். ஸோ அதனால் வாய்ப்பு கிடைச்சா அவங்க நண்பர்களுக்கு இந்த மோர் வாங்கி கொடுக்குறது, அப்படி இல்லைன்னா தண்ணீர் வாங்கி கொடுப்பது, இந்த மாதிரியான சில நல்ல விஷயங்கள் சமுதாய மேன்மைக்காக ஏற்படக்கூடிய இந்த தண்ணீர் பந்தல் அமைப்பு, மோர் பந்தல் அமைப்பு, இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடும் போது உங்கள் வாழ்க்கை இந்த ஒரு விஷயமே உங்களை அடுத்த கட்ட உயர்வுக்கு நகர்த்தி கொடுக்கும். செஞ்சு பாருங்கள், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் வாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 15/3/2026 13/4/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தினுடைய பலன் அப்படின்னு சொல்லும்பொழுது, இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய என்னென்ன விசேஷ நாட்கள் இருக்குது, அது தவிர இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய சாரங்கள் என்னென்ன, மாற்றங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வரிசைப்படுத்தி. இப்போது மாதம் பிறக்கும் பொழுது பார்த்தாலேயானால் காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான மிதுனத்தில் குரு வக்ரகதியில் இருக்கார். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் கேது, ராகு 11ஆம் இடம் காலபுருஷ தத்துவத்தில் 11ஆம் இடத்துல இருக்கார். அதாவது கும்பத்தில் அவரோடு சேர்ந்து செவ்வாயும் புதனும் சேர்ந்து இருக்கா. 12ஆம் இடம்னு சொல்லக்கூடியது சூரியன், சனி, சுக்கிரன் 3 கிரகங்கள் மீனத்தில் இருக்கா காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் இடத்துல. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னா, முதல் மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது 17/3/2026 வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில் இருந்து அவர் வக்ரகதியிலிருந்து மாற்றமாகி நேர்நிலைக்கு வரார். அதனால் குரு வக்ர நிவர்த்தி ஆகுது. அது தனியாக வீடியோ போடுறோம், அதையும் பாருங்கள். உங்களுடைய இந்த மாதத்தில் மாற்றம் வேறு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, 27/3/2026 சுக்கிரன் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். 1/4/2026 அதாவது மாதம் பிறந்து ஒரு 15 நாளில் பார்த்தேன்னா செவ்வாய் 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்துக்கு வரார். புதன் 6/4/2026 அன்னைக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தோம்னா 18/3/2026 அன்றைக்கி அதாவது பங்குனி அமாவாசைக்கு அடுத்த நாள் 19ஆம் தேதி அன்றைக்கி தெலுங்கு வருட பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய யுகாதி. தெலுங்கு, கன்னடம் இவாளுகெல்லாம் வருஷம் பிறகுறது. அதாவது அந்த பொதுவாகவே அவங்களுக்கு மாதம் அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்து ஆரம்பிக்கும். அதனால் ஒரு வருஷம் முடிஞ்சு அமாவாசைக்கு அடுத்த நாளான சித்ரா அப்படின்ற சித்திரை மாதம் அவளுக்கு பிறந்துடுறது. அதாவது 19ஆம் தேதி அன்றைக்கி.
அதற்கு பிறகு பார்த்தீங்களேனால் 27/3/2026 அன்றைக்கி ஸ்ரீராமநவமி. ஏன்னா அதிலேருந்து 9வது நாள் 19ஆம் தேதியிலேருந்து ஒரு 8 நாளில் பார்த்தீங்கன்னா நவமி வரும். அது வந்து ஸ்ரீராமநவமி. இது வந்து சந்திரமானம், அதாவது சூரியமானம் சந்திரமானம்னு இருக்குது. நம்ம சூரியமானத்தினுடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத வச்சு தான் நம்ம மாதத்தை எடுக்கிறோம். அவங்க வந்து அமாவாசைக்கு அமாவாசை எடுத்து அமாவாசைக்கு அடுத்த நாளை வந்து மாதமாக கொண்டாடுறாங்க. அதனால் அதாவது நவமி, அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள் யுகாதி பிறந்து வருஷம் பிறந்து அதிலிருந்து அவங்களுக்கு சித்ரா மாதம்னு பேர். அதனால் 9ஆம் நாள் வந்து அவங்களுக்கு நவமி, ஸ்ரீராமநவமி அந்த காலகட்டத்தில் வந்து வர்றது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பங்குனி உத்திரம் 1/4/2026 மிகவும் விசேஷமான நாள். அதாவது ஸ்ரீரங்கம் தாயார் பெருமாள் சேர்த்தி உற்சவம்லாம் நடக்கும். அது முருகப்பெருமானுடைய திருமண கோலம் இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஏற்றமான காலகட்டம். இந்த மாதத்தில் வரக்கூடியது மற்றொரு விசேஷம் என்னென்னா 30/3/2026 அன்றைக்கி மகாவீர் ஜெயந்தி. தர்மத்தை போதித்த ஒரு மிகப்பெரிய மகான். வடநாட்டில் மிகவும் இந்த ஜெயின்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இது பண்ணக்கூடியது. சரி, இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு யாருக்காவது அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா என்னுடைய மொபைல் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துருக்கும் மொபைல் நம்பர், அதுக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இந்த மாதிரியான குறிப்புகளை எனக்கு கொடுங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தையும் போட்டுட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டு தரேன். சந்தி முதல்ல இருக்கான்னு பார்க்குறேன். அதாவது நட்சத்திர சந்தி, லக்ன சந்தி, பாத சந்திகள் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு டிசைன் பண்ணிவிட்டு நம்ம வந்து உங்களுடன் உரையாடுறேன். இந்த மாதம் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியன். ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் பார்த்தீங்களேனால் விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 15/3/2026 13/4/2026 வரலும் உண்டான நாட்கள். உங்களுடைய ராசியிலேயே கேது இருக்கார். உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் வந்து ராகு, செவ்வாய் மற்றும் புதன் 3 கிரகங்கள் இருக்குது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் 7ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கிறதுனால அபரிமிதமான இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். பார்ட்னர் உங்களை வந்து டக்குன்னு ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால, குரு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி, பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானாதிபதி. அது தவிர வந்து உங்களுடைய மூதாதையர்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவர். ஏன்னா 9ஆம் இடத்தினுடைய அதிபதியாக இருக்கவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதாவது 5ஆம் இடத்தினுடைய அதிபதியாக இருக்கவர் பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானாதிபதி. அவரே உங்களுடைய 5ஆம் இடத்தையும் பார்க்குறார். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 5ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால கண்டிப்பாக எடுத்த காரியங்கள் எல்லாமே நிச்சயமாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் என்னதான் அதாவது கூட்டாளிகள் கை ஓங்கினாலும் நிச்சயமாக அதில் ஒரு பிடிப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு 11ஆம் இடத்துல போயிருக்கார். வக்ர நிவர்த்தியும் அடைகிறார். அதனால் குழந்தைகள் மூலியமாக பெருமைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பார்த்தலையானால் 1/4/2026 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு மறைஞ்ச இடத்துக்கு போகிறார். 8ஆம் இடத்துல போய் மறைகிறார். சூரியன் சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுக்கு மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடிய 4-9க்கு உண்டான அதிபதி செவ்வாய். அவர் வந்து 9ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல போய் இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. இருந்தாலும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தந்தைக்கும் மகனுக்கும், உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் வந்து ஒரு சொற்போர் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். பேச்சுவார்த்தைகளில் பிரச்சனைகள் வரும். அது தவிர பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தின் மூலியமாக சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
இருந்தாலும் பார்த்தலையானால் உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல் நிலையத்தில் நல்ல ஒரு அதாவது பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எல்லா இடத்துலேருந்தும் பணம் வரும். அது தவிர பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சு உச்சம் பெறதுனால வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய காலகட்டமாக அமையும். அது தவிர உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு அவர் சுக்கிரன் வர்றார். எப்போது அப்படின்னா 27/3/2026 அன்றைக்கி சுக்கிரன் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வர்றார். 9ஆம் இடத்துக்கு வர்றார். 9ஆம் இடத்துக்கு வரும்போது பார்த்தீங்களேனால் உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். இளைய சகோதரர்களோடு நல்ல ஒரு நட்புரிமை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தீங்களேனால் மூத்த சகோதரர்களோடு நல்ல ஒரு அந்யோன்யம் பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். அது தவிர உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் 8ஆம் இடத்துல போய் நீச்சப்படுறார். 8ஆம் இடத்துல எப்போ போய் நீச்சப்படுறார் அப்படின்னா 6/4/2026 அன்றைக்கி 8ஆம் இடத்துல போய் நீச்சப்படுறார். நீச்சப்பட்டாலும் கவலைப்பட தேவையில்லை. பரிவர்த்தனை யோகத்தில் குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறது மிகப்பெரிய விசேஷம். குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறார். இதன் மூலியமாக பார்த்தலையானால் உங்களுக்கு 11ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. 11ஆம் இடம் வலுப்பெற்று ஆட்சி பெற்ற புதனாக இருக்கக்கூடிய காலகட்டம். மூத்த சகோதரர்களால் மிகப்பெரிய ஆதாயம். ஷேர் மார்க்கெட்லெல்லாம் திடீர் பணவரவு. அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு அனுகூலங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதரர் மூலியமாக அதீதமான அனுகூலம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும்னு சொன்னோம். இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி போகிறது நல்லது. அந்த சில நாட்கள் என்னென்ன அப்படின்னா 18/3/2026 20/3/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு வேளை பண்ண வேண்டி இருந்ததேயானால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பானகம் அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலில் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. அது சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை நிச்சயமாக குறைக்கும். சரி, சிம்மராசிக்காரர்களுக்கு மொத்தமாக பார்க்கும் பொழுது இந்த பங்குனி மாதத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் உடல் நிலையில் பின்னடைவு இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தந்தை மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். அரசாங்கத்தின் மூலியமாக தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். உடல் நலத்தினால ஆஸ்பத்திரி அந்த மாதிரியான பொசிஷன்ஸ் போக வேண்டிய கட்டாயங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர சொந்த தொழில் பண்ணிங்களேனால் அதில் வியாபாரம் அதிகமாக இருக்கும், லாபங்கள் சற்று கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டம். இதை தவிர பார்த்தாலேயானால் தொழிலில் சொந்த தொழிலில் 26/4/2026 மேலே லாபங்கள் பெருகக்கூடிய வாய்ப்பு. மூத்த சகோதரர்களோடு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தந்தைக்கு உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தாயின் உடல்நிலையில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதம் உங்களுக்கு பார்த்தாலேயானால் சந்திராஷ்டம நாட்கள் 18/3/2026 23/2026 வரலாம். உங்களுக்கு தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வழிபட வேண்டியது அப்படின்னு பார்க்கும்பொழுது சனீஸ்வர பகவானை வழிபடுங்க. ஏன்னா அஷ்டமத்தில் சனி பகவான் இருக்கார். இல்லைன்னா ஆஞ்சநேயர், நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் பார்த்துட்டு வாங்க, ஒரு தரம் சேவிச்சுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி அது தவிடுபடியாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.